ஹே காய்ஸ், வெல்கம் பேக் அவர் யூடியூப் சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு vlog. இந்த vlogல என்ன பார்க்க போறோம்னா, என்னோட என்கேஜ்மெண்ட் அண்ட் ரிசப்ஷனுடைய ஷாப்பிங் vlog தான். ஸோ என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரொம்ப பிஸியான ஷெட்யூல்ல இன்னைக்கு நம்ம ஒரு ஷாப்பிங் vlog தான் பார்க்க போறோம். ஃபைனலாக நம்ம வந்து வீட்ல இருந்து ரெடி ஆயாச்சு. இந்த குர்த்தி அண்ட் நான் போட்டிருக்க இந்த இயரிங்ஸ் வந்துட்டு மீஷோல தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதோட லிங்க்குமே நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். யாருக்காவது வேணா நீங்கள் வந்துட்டு லிங்க் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வினய் தள்ளி வருவாயா? இவங்க நின்றுட்டு இருக்காங்கப்பா. நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா சவுகார்பேட் தான். ஆக்சுவலாக என்னுடைய ரிசப்ஷன் அவுட்ஃபிட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு ஒரு பர்ச்சேஸ் மாதிரி போயிருந்தோம். அந்த பர்ச்சேஸ் தான் நம்ம வந்துட்டு இந்த விளாகில் பார்க்க போகிறோம். என்னன்னா மெயினாக என்னுடைய மேக்கப். ஸோ அதுக்கான ரிலேட்டடான கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து காலி ஆகிடுச்சு. என்னுடைய ஃப்யூச்சர் பிரைட்காகவும் நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கேர்ள்ஸ், அதுக்கப்புறம் ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ், நிறைய ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நான் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு அப்கமிங்கில் நிறைய பிரைட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நான் வந்துட்டு எப்பவுமே நான் பர்ச்சேஸ் பண்ணுறதான். ஸோ அதனால் வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். அப்படியே என்னுடைய ஈவெண்ட், என்னுடைய மேரேஜ் அண்ட் ரிசப்ஷனுக்காகவும் நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் மட்டும் வாங்கிக்கிட்டேன். என்னுடைய வேனிட்டியில் ஆல்மோஸ்ட் இருக்கிறத இன்னும் கொஞ்சம் ரீஸ்டாக் மாதிரியும் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்மளால் அடிக்கடி வந்து வாங்க முடியாதுல்ல. ஸோ அதனால் வந்துட்டு எக்ஸ்ட்ராவே எப்பவுமே இப்போ இருக்கிற ப்ரைடுக்கு மட்டும் நான் வாங்க மாட்டேன். எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டாக்காகவும் நான் வந்துட்டு ஒரு 2-3 ப்ராடக்ட் எக்ஸ்ட்ராவே வாங்கி வச்சுருப்பேன். அந்த மாதிரி நான் வந்து இதுக்கு முன்னாடி எப்போ வந்தேன், ஃபெப்ரவரியா எப்போன்னு தெரில, ஜூன் ஜூலையில் வந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ தான் நான் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வாங்கிக்கிட்டேன். நிறையா ப்ராடக்ட் வந்துட்டு அங்கே நியூவாக லான்ச் பண்ணுவாங்க. எப்போவுமே சரி நிறையா ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுலேயுமே நிறைய ப்ராடக்ட் வந்து காட்டிகிட்டு இருந்தாங்க. இது பெஸ்ட்டாக இருக்கும், அது பெஸ்ட்டாக இருக்குன்ற மாதிரி. அதுக்கப்புறம் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த ட்ரெஸ் வந்துட்டு எல்லாமே இவங்களுடைய ஓன் ப்ராடக்ட் தான். நம்ம இது வந்துட்டு சிங்கிளாகவுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த ஃபுல்லாகவும் செட்டாக இருக்கிற மாதிரியும் நம்ம வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து இங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்ஸாக தான் இருக்கும். பட் அதுக்கேற்ற குவாலிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே இங்கே வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால தான் நம்மளுடைய மேக்கப் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மோஸ்ட்லி 90% இங்கே தான் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு என்னுடைய ரிசப்ஷனுக்கு வந்துட்டு ஒரு ஸ்லிப்பர் ஒன்று வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த ஷாப் எங்கே இருக்குன்னா நம்ம சவுகார்பேட்டில் மின்ட் ஸ்ட்ரீட்டில் அகர்வால் ஸ்டோருக்கு வெளியே தான் இந்த ஷாப் இருக்குது. இது வந்து சின்ன ஒரு கடை மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு ஃபுல் ப்ரைடல் ஸ்லிப்பர் எல்லாமே வந்துட்டு இங்கே அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ப்ரைடல் ஸ்லிப்பர் எல்லாமே ஸ்டார்டிங் 500லேருந்து இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு அவைலபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா சைஸஸ்லையுமே இருக்குது. கோல்டு, சில்வர், காப்பர் இந்த 3 கலர்லையுமே இங்கே வந்துட்டு நிறையா வந்து கலெக்ஷன் இருக்கும். ஒவ்வொன்றுமே ஒரு ஒரு மாடலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ கையில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மாடல், ஒரு டிசைன். அது போக இந்த மாதிரி நம்மளுக்கு பல கலரில் இருக்குது, பல டிசைன்லையும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்லிப்பர் மாதிரி இல்லாமல் கர்ஷூ மாடல்லையுமே நமக்கு ப்ரைடல் கலெக்ஷனாகவும் நிறையா இருக்குது. ஸோ நான் வந்துட்டு இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் யாராவது அப்கமிங் ப்ரைடாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் என்னுடைய லெஹங்கா வந்துட்டு நான் இந்த ஷாப்பில் தான் கொடுத்துருந்தேன். இந்த ஷாப் பேர் வந்துட்டு யூபிஎஸ் பிரைடல் ஸ்டுடியோ. ஆக்சுவலாக என்னுடைய லெஹங்கா நான் எப்படிலாம் கேட்டோமோ அதே மாதிரி சூப்பராக வந்து தச்சு கொடுத்துட்டாங்க ரெடி பண்ணி. அது போக நான் வந்துட்டு என்னுடைய என்கேஜ்மெண்ட் ப்ளவுஸுமே நான் இதே ஷாப்லேயே வந்துட்டு கொடுத்துக்கலான்ற ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஸோ அதுக்காக தான் நான் வந்துட்டு அன்றைக்கி என்னுடைய ப்ளவுஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு ப்ளவுஸ் வந்து நான் இங்கே தான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கான ரெக்ரூட்மெண்ட்லாம் நான் வந்துட்டு பேசிகிட்டு இருந்தேன். நான் எப்பவுமே போனால் இந்தாங்க அப்போல்லாம் கொடுத்துட்டுலாம் வரவே மாட்டேன். பேசிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கொஞ்சமாவது அவங்க கம்மி பண்ணுவாங்களே. அதனால எனக்கு அப்படி வேணும், இப்படி வேணும். எனக்கு வந்துட்டு ஒன்று பிடிக்கும். ஆனால் அது சாக்டிஃபிகேஷன் ஆகிற அளவுக்கு எனக்கு வேணும்னா நான் சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் எனக்கு அது கிடைக்கும். அதனால எனக்கு இப்படி வேணும், அப்படி வேணும்னு சொல்லிட்டு எல்லாமே பேசி ஃபைனலாக நம்ம வந்துட்டு பேசி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அமௌண்ட்டுமே வந்துட்டு நல்லா அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குமே. நம்ம வந்துட்டு ஒரு நம்மளுடைய பிக் டேல நம்ம கிராண்டாக தெரியணுன்ற நினைப்போம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணால் தான் இருக்குமான்றதெல்லாம் கிடையாது. இந்த ஷாப்பில் வந்துட்டு நம்மளுக்கு கம்மியான பட்ஜெட்லேயுமே நம்ம கேட்குற அளவுக்கு சூப்பராக பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இந்த இடத்துல போய் விசிட் பண்ணி பாருங்கள். இதோடைய நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் இதை பற்றி நான் வந்துட்டு டீப்பாக வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்துட்டு முடிச்சுட்டு நான் போயிட்டு வர்றதுக்குள்ளே இடி போய் மழை எல்லாம் வந்துருச்சு. ஆனால் இவங்க பர்ச்சேஸ் மட்டும் முடியவே இல்லை.
இப்பதான் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட்டா 6 மணி நேரமாக கழிச்சிட்டு இருக்கோம். இப்போ தான் ஸ்டார்ட்டா? ஓகே ஓகே. எத்தனை வயசு வரைக்கும் போடலாம்? 2 வயசு. இந்த ப்ளூ இது இந்த கலர் வேணும். நல்லா இருக்குல்ல இது? வீட்டுக்கு போட வாங்கியிருந்தோம். இது ரெண்டுமே சேர்த்து 250 300 தெரியல. ரெண்டு ஹாய் ஹாய் ஹாய். அந்த ரேட்டுக்கு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் பேசி கம்மி பண்ணி 150 160 தான் கொடுத்தோமே. பட் வந்து அந்த இந்திக்கார பையா ரொம்ப நல்ல பையாவாக இருந்தார். ஃபைனலாக ஒரு சில ஒர்க் மட்டும் அன்றைக்கி முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இது வந்துட்டு நான் செகண்ட் டைமாக வந்துட்டு பர்ச்சேஸ்க்காக போயிருந்தேன். இதுக்கப்புறமும் நான் இன்னும் ஒரு 3-4 முறை போயிருக்கேன். அந்த வீடியோலாம் கொஞ்சம் கிளிப்ஸாக மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். பட் வந்துட்டு எனக்கு எடிட் பண்ண சுத்தமாக டைமே இல்லை, ஏனே தெரில. ஆனால் நான் வந்து துபாய் சிக்கன் வந்துருக்கோம். எல்லாமே நல்லாயிருக்கும். ஃபுட்டு எல்லாமே சாப்பிட்டு இந்த விளாக் முடியுது. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் நிறைய இன்ட்ரெஸ்டான வீடியோ வந்துகிட்டே இருக்குது. நிறைய ஷாப்பிங் வீடியோவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ரைட் டு வே, இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்துகிட்டே இருக்குது. ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.